Hi friends, welcome to Sastika Designer. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 39 inch சைஸ் உள்ள ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். லைனிங் ப்ளவுஸ்ல நம்ம எப்போதுமே சொல்ற மாதிரி தான் கிராஸ் கட் ப்ளவுஸ்னா நம்ம வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபோல்டட் எட்ஜ் வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரியும் ஓபன் பக்கம் வந்து ஆப்போசிட் இருக்க மாதிரியும் வச்சுக்கணும். இதே ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸா இருந்துச்சுனா நமக்கு எவ்வளவு சைஸ் ப்ளவுஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிளாத் கட் பண்ணுவோம். அது நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். சோ இது கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்றதுனால ரெண்டா ஃபோல்ட் பண்ணிருக்கேன். கர பக்கம் வந்து ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் மடிப்பு பக்கம் வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரியும் வச்சிருக்கேன். இது ஏன்னா ஃப்ரண்ட் ஓபன்ன்றதுனால சில பேர் வந்து பேக் ஓபன் கேட்பாங்க. ஓபன் கேட்கிறப்போ அதை அப்படியே மாற்றி வைக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஓப்பன், அதாவது கொக்கி வந்து ஃப்ரண்ட் பக்கம் வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கீழே அன்ஈவனாக இருக்கிற கிளாத்தை மார்க் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்கிற அன்ஈவன் கிளாத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ண பிகினர்ஸுக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு ப்ளவுஸை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை கட் பண்ணி எப்படி முடிக்கிறது வரைக்கும் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து நான் 1 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கேன். அந்த 1 இன்ச் எதுக்காக அப்படின்னா மடிச்சு தைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு. இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14.5 இன்ச்சு. நான் வந்து அதாவது ரெடி அளவு 14.5 இன்ச்சு ப்ளஸ் ½ இன்ச் வந்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஒவ்வொன்றையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக விடுற அளவுகளையும் நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ 14.5ன்றது ரெடி அளவு ப்ளஸ் ½ இன்ச் வந்து தையலுக்காக அந்த ஷோல்டர் ஜாயினிங்காக வருது. நான் அதையும் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து அகலம். கழுத்து அகலம் வந்து நான் 2.25 வச்சுருக்கேன். ஸோ 39 இன்ச்சஸ் ப்ளவுஸுக்கு வந்து 2.25 இன்ச்சு வந்து கழுத்து அகலம் சரியாக தான் இருக்கும். ஸோ அதை விட கம்மியாக ஆக நம்ம வந்து கழுத்து அகலம் குறைச்சிக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படி கலண்டு விழுகுது அப்படின்னா நீங்கள் வந்து கழுத்து அகலமாக குறைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு ப்ளஸ் 3/4 இன்ச்சு வந்து நான் தையலுக்காக எடுத்திருக்கேன். அதாவது நம்ம அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ப்ளவுஸில் அவங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 3/4 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா ஸ்லீவ் ஜாயினிங்காகவும் கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்காகவும் தான். ஸோ ப்ளஸ் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 3/4 இன்ச்சுன்றது தையலுக்காக, அதை மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் ஹைட். உங்களுக்கு எவ்வளவு ஹைட் அளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 9 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பேக் பார்ட்டுக்கு, அதாவது பேக் நெக்குக்கு உள்ள மார்க்கிங். ஸோ நம்ம மேலே 2.25 வச்சுருந்தோம் இல்லையா, அதே அளவை நான் கீழேயும் வச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2.25 நான் மறுபடியும் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணுன்றதுக்காக தான். நீங்கள் எல் ஷேப்பில் இருக்கிற ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஆம்கோல் ஹைட்டு வந்து 5.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ 5.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது செஸ்ட் ரவுண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா 39 இன்ச்சுன்னு, இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9.25 இன்ச்சு வரும். 9.25 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக வச்சுக்கோங்க. எப்போதுமே 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. நம்ம மேலே வச்ச 9.25 இன்ச்சு அதே அளவு அப்படியே கீழேயும் வச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்காக வச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அந்த கீழே டாட் பிடிக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் மேலே வச்ச அளவு அப்படியே கீழே வச்சுருக்கேன். ஸோ டாட் பிடிக்கிறதுக்காக தனியாக விடணும்னு இல்லை, அதை நம்ம தைக்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சீடியை வச்சுட்டு ஆம்கோல் ரவுண்டை ட்ரா பண்ணிட்டேன். இப்போது ஆம்கோல் ரவுண்டை செக் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து தேவையான ஆம்கோல் ரவுண்டு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 8.5 இன்ச்சு இருக்குது. பட் ஆனால் எனக்கு ஆம்கோல் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு இருந்தால் போதும். பட் ஆனால் இதில் நான் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது 8.5 இன்ச்சு வருது. இந்த 8.5 இன்ச்சு வர்ற மெஷர்மெண்ட் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. ஒரு எவ்வளோ இன்ச்சுனா ½ இன்ச்சு வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. அந்த ½ இன்ச்சு வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்றப்போ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு ½ இன்ச்சு வந்து நான் மேலே ஏற்றி ஆம்கோல் ஹைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆம்கோல் ஹைட் ½ இன்ச்சு மேலே ஏற்றிட்டு நான் ஆம்கோல் ரவுண்ட் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து 8 இன்ச்சுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வரைஞ்சிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக 8 இன்ச்சு வந்து எனக்கு வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்து லேக் ஆகுதோ, உங்களுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் 5 இன்ச்சு வச்சுட்டு எனக்கு 8.5 இன்ச்சு வரணும் அப்படின்னா நீங்கள் ½ இன்ச்சு ஆம்கோல் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் வந்து பண்ணணுமே ஒழிய நம்மளோட செஸ்ட் ரவுண்டில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செஞ்சிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேக் நெக்கு வந்து பா நெக்குன்றப்போ அந்த தொட்டி மாதிரி வரும் இல்லையா, அதுக்காக நான் ஒரு ½ இன்ச்சு வந்து உள்ளார தள்ளி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு வந்து நெக் வச்சா ரொம்ப பேர் அகலமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி தொட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ½ இன்ச் உள்ளார தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதை வந்து நான் லைனிங்கில் இருந்தனால மெயின் கிளாத்தில் வச்சு தான் கட் பண்ணுவேன். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இவ்வளோ தான் பேக் பார்ட்டு. ஸோ செஸ்ட் ரவுண்ட் கிட்ட ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஷோல்டர் கிட்ட ஒரு நாச் போட்டுக்கோங்க. இந்த கீழே தையல் அந்த ஈவனாக இல்லைன்னு மார்க் பண்ணோம்ல, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பேக் பார்ட்டு. பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அந்த நம்ம இதை எந்த பக்கம் கட் பண்ணமோ அதே பகுதியில் கீழ் பக்கமாக எடுங்க. இப்போ நான் வந்து இந்த ஒரு பக்கம் கார்னரில் எடுத்திருக்கேன்ல, அது நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதோட ஆப்போசிட் சைடில் இருக்கிற கிளாத்தை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம், அதாவது ஒரு எண்டில் வந்து நம்ம பேக் பார்ட் கட் பண்ணோம். அடுத்த எண்டு நம்ம எவ்வளோ கிளாத் வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ அதோட ஆப்போசிட் சைடு மேக்ஸிமம் வந்து பிகினர்ஸ் வந்து ஒரு மீட்ரு கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கிளாத் பத்தாமல் ஒட்டு போட்டு தைக்கிறதெல்லாம் வந்து பிகினர்ஸுக்கு சரியாக வராது. ஸோ அதனால் கிளாத்தை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தைக்கும்போது அதிகமான துணி வாங்கியே தைங்க. தைச்சு பழகுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கரெக்டான அளவில் வந்து துணி எடுத்து மார்க் பண்ணலாம். ஸோ இப்போ 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 பக்கமும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈவனாக இல்லை அப்படின்னா அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஈவனாக எங்கனக்குள்ளே வருதோ அது வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1/2 இன்ச் எதுக்காகனா அடித்து திருப்புறதுக்காக தான். மேக்ஸிமம் நீங்கள் வந்து அடித்து திருப்புறதை காட்டிலும் 2 தான் மடித்து தைச்சிங்க அப்படின்னா தான் எங்கேயுமே வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். இடுப்புக்கிட்டையுமே சரி, பின்னாடி அடித்து திருப்புறதுக்காக 1 இன்ச்சு விடுறோம்ல, அதை வந்து நீங்கள் 1.5 இன்ச் வச்சு நீங்கள் மடித்து தைச்சிங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்காக தெரியும் ப்ளவுஸ் வந்து. ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ஹைட், உங்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்தளவுக்கு ஸ்லீவோட ஹைட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 இன்ச் அளவில் நான் உள்ளார தள்ளி மார்க் பண்ணுறேன். ஒரு 3 இன்ச் அளவில் உள்ளார தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட ஆம்கோல் ரவுண்டு பார்த்தோம் இல்லையா, ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம 8 இன்ச் எடுத்திருந்தோம். ஸோ அந்த 8 இன்ச் வந்து இங்கே அந்த கார்னர்லேருந்து வச்சு நமக்கு செக் பண்ணி வருதான்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு நம்ம விடுவோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரைட்டாக 2 இன்ச்சு வந்து அதுக்கப்புறமா தான் பெண்டு வரும். ஸோ அந்த 2 இன்ச்சு எப்படி வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எந்த இடத்துல 8 இன்ச் வருதோ அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் 1.5 இன்ச்சு வந்து நான் தையலுக்காக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 8 இன்ச்சு இருக்குது. ப்ளஸ் 1.5 இன்ச்சு எனக்கு வந்து 1.25 இன்ச்சு தான் வருது. அது ஓகே தான். ஏன்னா அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒட்டு கொடுக்குற மாதிரி வரும். நான் அதனால் 1.25 இன்ச்சு இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து இதில் எப்படி கர்வ் வரைகிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 இன்ச்சு அங்கக்குள்ளே எடுத்திருக்கேன். அந்த 2 இன்ச்சு மார்க்கிங்கில் லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து வரைஞ்சா போதும். இப்படி அந்த லைனுக்கும் நம்ம கொடுக்குற கர்வுக்கும் வந்து லைட்டாக கர்வ் இருந்தால் போதும். இல்லை நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வரைகிறா இருந்தாலும் வரையலாம். ஸோ கீழே ஆம்கோல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. ஸோ 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இது 2ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ப்ளவுஸில் வந்து ஸ்லீவில் வந்து இது பேக் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். அன்ஈவனாக இருக்கிறதையும் மார்க் பண்ணியிருக்கிறத கட் பண்ணிடுங்க. சைடில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 8 இன்ச்சில் ஒரு இது போட்டிருந்தோம் இல்லையா, மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு இந்த இதை வந்து இப்போ நான் போடுற மாதிரி எடுத்து போட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த இதோட கார்னர் வந்து இந்த நம்ம நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து மீட் ஆகுற மாதிரி இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து மார்க் பண்ணேன் அப்படின்னா, இதுதான் வந்து உள்பக்க வளைவு. இந்த மாதிரி உள்பக்க வளைவு எடுத்திங்கன்னா ரொம்ப கரெக்டாகவே வருது. ஸோ இது வந்து நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி எனக்கு உள்பக்கம் வளைஞ்சு குடைவு வெட்டுறது எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதை மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இந்த சிசர் கட் வந்து இது முன்பக்கம் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக இந்த சிசர் கட் கொடுத்துக்க சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸ்லீவு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து ஸ்லீவ்லேயுமே எப்போதுமே வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் தெரிகிறதுக்கு இன்ட்டு மார்க் போட்டுற மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு முன்பக்கம் கட் பண்ண போகிறோம்.
முன்பக்கம் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை எடுத்திருக்கேன் இல்லையா, இதில் வந்து ஃபுல் கிராஸில் போடணும் முன்பக்கம் எப்போதுமே. இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையுமே நீங்கள் கட் பண்ணி வரும்போது கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா ரொம்பவே மிஞ்சும். நீங்கள் வந்து பிகினர்ஸுக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளாத் வந்து கரெக்டாக போட்டு கட் பண்ணுறதுக்கு. இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கிளாத்து பத்தாமல் போகாது. ஸோ இப்போ நான் வைக்கிற மாதிரி 2.5 இன்ச் 2.5 இன்ச்சில் எல் ஷேப்பில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு 2.5 இன்ச் 2.5 இன்ச்சில் வச்சுட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் கிராஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஃபுல் கிராஸில் இருந்துச்சுன்னா தான் கப் ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு கப் ஷேப் வந்து எடுப்பாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபுல் கிராஸில் ப்ளவுஸ் போடும்போது மட்டும்தான் வரும். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் கட்லேயோ இல்லை வந்து ஹாஃப் கிராஸில் போட்டிங்க அப்படின்னா அந்த கப் ஷேப் வந்து எடுப்பாக தெரியாது. ஸோ அதுக்காக ஃபுல் கிராஸில் வந்து நீங்கள் கிளாத்தை போட்டுக்கோங்க. ஃபுல் கிராஸில் போடுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்காக தான் இந்த எல் ஷேப்பில் போட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிராஸ் வந்து ஃபுல் கிராஸில் கிடைக்கும். நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபுல் கிராஸ் எப்படி வருது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம சுற்றி இருக்கிற பகுதியை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சுற்றி இருக்கிற பகுதி வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு என்னென்ன மார்க்கிங்ஸ் வச்சுருக்கோமோ அதுதான், அது அப்படியே நம்ம பேக் பார்ட் மாதிரியே அப்படியே ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரண்ட்டில் என்னென்ன கப் ஷேப்புக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வரைய போகிறோம். ஸோ இப்போ பேக் பார்ட்டில் என்னென்ன மார்க்கிங்ஸ் எங்கெங்கே வச்சுருக்கோமோ அது எல்லாமே வச்சுக்கோங்க. சிசர் கட் கொடுத்துருக்கிற இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு பேக் பார்ட்டை எடுத்துடலாம். இப்போ நான் பேக்கோட ஹைட்டும் எடுத்திருக்கேன். நம்ம 14.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, 14.5 + அரை 15 இன்ச்சு. ஸோ அதையுமே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கொக்கி பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1/4 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா கொக்கி வந்து அடித்து திருப்போம்ல அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு. ஸோ அந்த 6 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் நெக் மார்க் பண்ணியிருக்கோம்ல, பேக் நெக் வந்து 9 இன்ச்சுன்னு மார்க் பண்ணோம்ல, அதே இதில் வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். அவ்வளோதான், வேறு எதுக்காகவும் இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே லைன் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கு அதாவது ரவுண்ட் நெக்கு தான். ஸோ ரவுண்ட் நெக்கை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ரவுண்ட் நெக் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி வரைகிறப்ப நம்ம ஒவ்வொரு வரைகிறத பொறுத்து தான் கொஞ்சம் கீழேருந்து அந்த லைன் வந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் கேப்புக்குள்ளே வரைஞ்சிங்க அப்படின்னா கீழே வரும்போது அழகாக ரவுண்டாக இருக்கும். இல்லைன்னா கழுத்தை ஒட்டி வந்துடும், அவ்வளோதான். ஸோ ஃப்ரண்ட்டு ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 13.5 இன்ச்சு. ஸோ 13.5 இன்ச்சு நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுருந்தோம்ல, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்க வளைவு எடுப்போம்ல, குழிவு வெட்டிவோம் இல்லையா, அதுக்காக நான் வந்து எல் ஷேப்பில் போட்டுட்டு இதில் வந்து உள்பக்கமாக லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொக்கி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். ஸோ அந்த 1 இன்ச்சு வந்து எதுக்காக அப்படின்னா கொக்கி பக்கம் வந்து அந்த மேலே ஒரு கழுத்து தைப்போம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸ் கொடுத்து அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, கீழே தையல் பட்டி தைக்கிறதுக்காக 1/4 இன்ச்சு, நடுவில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ மொத்தமாக 1 இன்ச்சு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு சென்ட்ரு பார்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக மேலே எவ்வளவு கழுத்தகலம் வச்சோமோ அது ப்ளஸ் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சு டாட்டுக்கு பிடிச்சிக்கோங்க. அந்த பெரிய டாட்டோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இன்ச்சு. இந்த பெரிய டாட்டோட ஹைட்டு எல்லாமே வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த கீழே 1 இன்ச்சு நான் எதுக்காக விட்டுருக்கேன் அப்படின்னா அந்த 2 டாட்டையும் நம்ம எடுக்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு தெரிகிறதுக்காக தான் அந்த கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொக்கி பக்கம் இருக்கிற டாட் வந்து சென்டராக மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த 4 + 1 5 வச்சுருந்தோம் இல்லையா, 5ல் சென்டர் வந்து 2.5 இன்ச்சு, அந்த சென்டரில் தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மளோட ப்ளவுஸில் அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு 1.25 2 இந்த 3 இதுக்குள்ளே தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா நமக்கு வந்து கப் ஷேப் எடுப்பாக இருக்காது. ஸோ இப்போ வந்து எனக்கு அதிகமாக இருக்குது, நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு இருக்குது. ஸோ அந்த 1.5 இன்ச்சு கேப்பில் இருந்தால் தான் சில பேர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியுது அப்படின்னு நினப்பாங்க, சில பேருக்கு வந்து ஷார்ப்பாக தெரியணும் அப்படின்னு நினப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த
டிஸ்டன்ஸை பொறுத்து தான், அந்த டாட்டோட டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அந்த கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதும் இல்லை அமுங்கின மாதிரி தெரிகிறதும். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் கிட்ட கொண்டு வர அந்த ஷார்ப் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். 1.5 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கப் ஷேப் அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கொண்டுட்டு வந்தாலும் அது அசிங்கமாக தான் இருக்கும். அதனால 1.5 இன்ச்சுக்கு குறைச்சி கொண்டு போவேன் நான். 1 இன்ச்சு 1.25 இன்ச்சுலாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸை எப்போதுமே வந்து நம்ம கழுத்து பக்கம் வந்து கொஞ்சம் இறக்கி ஒரு 1/4 இன்ச்சு வந்து இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம இழுத்துருவோம் அந்த மாதிரி தான், கழுத்தில் லூஸ் விழுகாமல் இருக்கிறதுக்காக. அந்த முன்கழுத்து வந்து கொஞ்சம் அப்படி தூக்குன மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் கிராஸாக. நம்ம ஸ்ட்ரைட் பீஸாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிடலாம். இது கிராஸ் பீஸுன்றதுனால கொஞ்சம் இறக்கி கழுத்தை மட்டும் இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெரிய டாட்டு, அப்புறம் கொக்கி பக்க டாட்டு, செஸ்ட் ரவுண்டு, இது எல்லாத்துலேயுமே வந்து நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் இது 3மே கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பட்டி கட் பண்ண போகிறோம். ஸோ பட்டி கட் பண்ணுறதுக்கு வந்து பேக் பார்ட் என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலே வந்து பேக் பார்ட் எடுத்துருக்குது, அதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியிருக்குது. இது ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்றா போட்டுக்கோங்க. ரெண்டும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக ரெண்டுமே வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அது ஷோல்டர் நாச், இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பட்டியோட அகலம் பார்க்க போகிறோம். பட்டியோட அகலம் பார்க்குறதுக்கு வந்து கொக்கி பக்கம், நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து கொக்கி பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த கொக்கி பக்கம் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் இருந்து அப்படியே அளவு எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து எடுத்திருக்கேன். 2 பீஸ் இருந்தால் போதும். ஸோ பேலன்ஸ் நம்ம பேக் பார்ட் கட் பண்ணதில் சைடில் வந்து கொஞ்சம் கிளாத் இருக்கும். ஸோ அதுவே போதும் பேக் பார்ட்டு பட்டி கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சைடில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது பத்தாதுன்றதுனால ஈவனாக ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ கொக்கி பக்கத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாச் வரைக்கும் பாருங்கள் எனக்கு வந்து 3.25 இருக்குது. அதிலேருந்து அடுத்த நாச்சில் அந்த 3.25 எடுத்து அடுத்த நாச்சில் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 10 இன்ச்சு இருக்குது. ஸோ 10 இன்ச் அப்படின்றப்போ ப்ளஸ் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு வேளை கிராஸ் பீஸுன்றப்போ இழுத்துட்டாலும் அது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த 1/2 இன்ச்சு. ஸோ 10.5 இன்ச்சு அதில் ஒரு லைனு ப்ளஸ் 1.5 இன்ச் தையலுக்காக விடுவோம் இல்லையா, அதில் ஒரு லைனு. ஸோ கீழே வந்து ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா மடித்து திருப்புறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு பட்டியோட உயரம் பார்க்க போகிறோம். பட்டியோட உயரம் வந்து இதே அளவு தான் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குமே வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சுக்கோங்க. அது அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நம்ம பேக் பார்ட்டோட ஹைட் அந்த முடியுது இல்லையா 14.5 இன்ச்சு நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைன்லேருந்து மேலே ஃப்ரண்ட் பார்ட் வச்சுருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணணும். ஏன்னா அந்த பட்டி தைக்கிறோம்ல, அதுக்காக அந்த அளவுகளை நான் மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னென்ன அளவுகள் வந்துச்சுன்னு. ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மேலே ஏற்றி தான் வந்து நம்ம எடுக்கணும். இந்த 1/2 இன்ச்சு எதுக்காக மேலே ஏற்றி எடுக்கிறோன்னா, ஃப்ரண்ட்டு பார்ட்டும் பட்டியும் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த பட்டியும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணும்போது அந்த தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வரும். ஸோ அதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கேர்வ் கொடுத்து யூ ஷேப்பில் லைட்டாக கேர்வ் கொடுத்து அந்த இதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதான் அடுத்ததில். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பட்டி வந்து ஷார்ப்பாக வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் ஜாயின் பண்ணும்போது அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், பட்டி கட் பண்ணி முடிச்சாச்சு. கொக்கி பக்கம்னு தெரிகிறதுக்காக ஒரு நாச் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி கட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.